ஸோ அரேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது என்னன்னா இந்த வேலிட் அண்ட் இன்வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஏ ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், என்ன பார்ட்னு சொல்லுவோம், டிக்ளரேஷன் ஆர் இனிஷியலைசேஷன்? டிக்ளரேஷன் ஓகேங்களா. ஸோ இனிஷியலைசேஷன்னா யூஆர் அசைனிங் அ வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் பண்றது வந்து ஐ கேன் டூ இன் டிஃப்ரெண்ட் வேஸ் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அ மேனுவல் இனிஷியலைசேஷன். இந்த மாதிரி வந்து நானே வந்து டிக்ளேர் பண்ற இடத்துலயே வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் இனிஷியலைசேஷன். இல்ல ஆர் வாட் ஐ கேன் டூ இஸ் நான் ஒரு ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஓகேங்களா. இப்போ வந்து a of 0 அப்படின்னு சொல்லிட்டு சாரி இன்ட் கொடுக்க கூடாது. ஒன்ஸ் யூ ஹேவ் டிக்ளேர்ட், இப்போ வந்து நான் வந்து b of 5 அப்படின்னு அரே டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுல b of 0 அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் கிவ் அ வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், அதுக்கான வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். அண்ட் அனதர் ஒன் இஸ் பை யூசிங் தி ஹெல்ப் ஆஃப் தி இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் தி ஹெல்ப் ஆஃப் ஃபார் லூப் ஓகேங்களா. ஏதாவது ஒரு லூப்பிங்கோட ஹெல்ப்ல தான் நம்ம வந்து அரேஸ்க்கு வந்து இன்புட் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சி பிளஸ் எப்படி நீங்க இதுக்கு வந்து இன்புட் வாங்குவீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் ஜஸ்ட் டிக்ளேர்ட் ஒரு பீன் ஒரு அரே வச்சிருக்கேன்னு வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்புட் வாங்கணும் அப்படின்னா வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு ஜஸ்ட் கோ ஃபார் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அரேஸ் அப்படின்னாலே நீங்க லூப்பிங்ல வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே அந்த லூப் வேரியபிள் வந்து 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். வை வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 0? Because ma'am, element starts from 0 index. Yeah, index. Yeah, very good, Kana. So index is always, array index is from 0 இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம 0ன்னு வச்சாதான் நமக்கு அந்த இண்டெக்ஸ் ஐட்ரேஷன் வந்து நமக்கு கரெக்டா வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி இதுக்கு இன்புட் வாங்குவேன் அப்படின்னா சிம்பிள், நான் வந்து cn அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அரே நேம் i அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் அந்த i வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆக எனக்கு இந்த cn ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த எலிமெண்ட் வந்து இன்புட் வாங்கி எனக்கு அதுல ஸ்டோர் பண்ணும். These are the very basic steps in arrays. So I hope you guys are aware of this. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் straight away I'm going to the first problem. Yeah. So the first question is actually they have given an array. ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அரே வந்து சைக்கிளிக்கலி ரொட்டேட் பண்ணணும். clockwise directionல வந்து by one position வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா ரொட்டேட் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா. So if you see the example, you have an input array. So input arrayல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 elements இருக்கு. Okay. So இந்த 5 elements வந்து நீங்க clockwise cyclically rotate பண்ணும்போது they have given the position as 1. ஓகேங்களா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது சைக்கிளிக்கா ரொட்டேட் ஆகும்போது இந்த அவுட்புட் வச்சு நீங்க இது என்ன பண்றாங்கங்கறத சொல்ல முடியுமா? எனி ஐடியா? So இந்த அவுட்புட் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்ட பார்த்தா what do you get what they are actually doing? Bringing the last element to the first index. And So last the element, zero element and the yeah, zeroth they place have element and fourth place element interchange ஆயிருக்குமா? Oh, okay. It is actually not interchange னு சொல்ல முடியாது. If you see here, அந்த last positionல இருக்க element வந்து இப்ப first positionக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? So இதுக்கு வந்து என்ன லாஜிக் நம்ம வந்து யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? You might have get a logic இல்லையா? அது பார்த்ததுமே ஓகே இது இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? Right or wrong? Come up with your ideas. என்ன பண்ணனா இந்த மாதிரி நம்ம வந்து இதை மாத்த முடியும்? So whether we can do a swapping or what we have to do? So swapping அப்படின்னா என்ன தெரியும் இல்லைங்களா? swappingனா ரெண்டு பொசிஷன்ஸ் ரெண்டு இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றது தான் வந்து swapping. So whether swapping will help you here? Yes. Okay, so swapping அப்படிங்கும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா so swapping ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு பொசிஷன் மாத்தும். இங்க ஏதாவது வந்து எலிமெண்ட்ஸ் பொசிஷன் மாறி இருக்குதா? So can I say that 5 இங்க மூவ் ஆயிருக்கு பட் 1 வந்து இங்க மூவ் ஆயிருக்கா 5 ஓட பொசிஷனுக்கு? No. இதுல வேற டைப் ஆஃப் மூவ் நடக்குது இல்லைங்களா? சோ ஸ்வாப்பிங் அப்படின்னா எப்பவுமே என்னன்னா ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டும் தன்னை ரெண்டு பொசிஷன்ல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஸ்வாப்பிங். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்வாப்பிங் நடக்கல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ பிஃபோர் கோயிங் டு தி சொல்யூஷன், so what is the logic we have to implement அப்படின்னு பாத்தீங்கன்னா we have an array like this. Okay, so இந்த array வந்து 5 elements வந்து நமக்கு இருக்குது. We have 5 elements. So இதோட இண்டெக்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும்? 0 1 2 3 4 இருக்குமா? சோ இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு நீங்க மூவ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட்
பொசிஷனுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா சோ வேர்எவர் யூ ஆர் டூயிங் அ மூவ்மெண்ட் ஓகேங்களா. சோ அரே ஆபரேஷன்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இன்சர்ஷன் டெலிஷன் ஆபரேஷன் பண்ணும்போது பாத்திருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் இன்சர்ட்டிங் சம்திங் நீங்க என்ன பண்ணணும்னா அது பக்கத்துல இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் டு இன்சர்ட் சம்திங் ஹியர், இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3ங்கிற பொசிஷன்ல நான் ஏதாவது இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நகர்த்தி வைக்கிறேமா ஒரு பொசிஷன், அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், இதுல வந்து இன்சர்ட் பண்ண முடியும். நான் சும்மா இதுல வந்து அசைன் பண்ணனா எனக்கு இந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும் இல்லைங்களா. சோ அப்ப வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. சோ அந்த ஒரு லாஜிக் தான் நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். சோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் இஃப் யூ ஆர் டூயிங் அ ஷிஃப்டிங், சோ எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மாத்தும் போது வாட் வில் ஹேப்பன் இஸ் அந்த எந்த பொசிஷனுக்கு மாத்துறீங்களோ அந்த எலிமெண்ட் என்ன ஆயிரும், இரேஸ் ஆயிரும் ஓகேங்களா. சோ ஷிஃப்டிங்னா ஒண்ணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ எம் டூயிங் இஸ் இப்போ இந்த இடத்துல வந்து ஐ எம் ஆடிங் இந்த தேர்ட் பொசிஷன்ல வந்து நான் வந்து ஒன்னு ஆட் பண்ணுவேங்க. ஐம் ஜஸ்ட் இந்த 4 வந்து நீங்க மூவ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுனா இது இங்க மூவ் ஆகும் கண்ணா. கேன் யூ மூவ் ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் அப்படியே இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இங்க மூவ் பண்ணுவீங்களா? கேன் யூ டூ தட்? Initialize. முடியாது. only thing we can do is we can use the assignment, correct, equal to operator, that means assignment operator யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். சோ இப்போ வந்து எனக்கு இது 0 1 2 3 4 இண்டெக்ஸ் இருக்குங்களா. இப்போ இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத வந்து நான் இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணனும் அப்படின்னா so what I have to write is I have to just write that for a of 4 ஓகேங்களா. a of 4 அப்படிங்கறதுல வந்து நான் a of 3 அப்படிங்கறத வந்து அசைன் பண்றேன்னு வைங்க. ஓகே, சோ இப்போ வந்து எனக்கு என்ன இது வந்து 0 1 2 3 4. சோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபோர்த் பொசிஷன்ல என்ன வேல்யூ வந்துரும், 4 வந்துரும். அப்படின்னா இந்த 5 வந்து எனக்கு என்ன ஆயிரும், இரேஸ் ஆயிருமா, இட் இஸ் லாஸ்ட் இல்லையா. நான் வந்து அதைய திரும்ப எடுக்க முடியாது. சோ எப்பவுமே ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி we have to preserve the value. உங்களுக்கு அந்த வேல்யூ ஏதாவது ஃபியூச்சர் யூஸுக்கு தேவைப்படுதுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம். சோ இங்க நம்மளோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 தான் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும் இல்லைங்களா. தட் மீன்ஸ் இந்த 5 வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி எடுத்து யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் சம்வேர் ஓகேங்களா. சோ அதை ஸ்டோர் பண்ணும்போது சாரி எனி டவுட், ஓகே. சோ இது ஸ்டோர் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபர்தரா யூஸ் பண்ண முடியும்ங்கறனால we are just storing this particular last element in the variable called x. சோ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா we are moving the element ஓகேங்களா. சோ இப்போ வந்து 4 எங்க மூவ் பண்றோம், 3 எங்க மூவ் பண்றோம், 2 வந்து இங்க மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ the movement will be shifting will be happening. இந்த லாஸ்ட் ஷிஃப்டிங்ல பாருங்க, சோ a வை வந்து நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். that means a வந்து இந்த 1 not a, it is 1 ஓகேங்களா. இந்த 1 வந்து இங்க இருந்து இங்க நான் மூவ் பண்ணிட்டேன். so does it mean இந்த 1 இங்க ரிமூவ் ஆயிரும்னு அர்த்தமா? ஆகாது இல்லையா, அங்கேயே தான் இருக்கும். so now what is our motive, நம்மளோட சொல்யூஷன் என்ன, இந்த இடத்துல என்ன வரணும், இந்த ஃபர்ஸ்ட் 1 இருந்த இடத்துல என்ன வரணும், 5 வரணும். so now where I have kept my 5, xங்கற வேரியபிள் இல்லீங்களா. சோ வந்து நான் என்ன பண்ணா போதும், அந்த x வந்து I can take and I can assign it to this position இல்லீங்களா. சோ அப்ப என்ன ஆயிரும், எனக்கு 5ங்கிறது இங்க வந்துரும். ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரொட்டேட்டட் அரேவா வருது. சோ இப்போ நான் அந்த 5 வந்து ப்ரிசர்வ் பண்ணாம விட்டேன்னு வைங்க, ஒரு xங்கற வேரியபிள் அசைன் பண்ணாம வெறும் ஷிஃப்டிங் மட்டும் பண்ணனேன் அப்படின்னா அந்த 5 வந்து என்ன ஆயிரும், எனக்கு லாஸ் ஆயிரும் இல்லீங்களா. நான் வந்து லாஸ்டா வந்து திரும்ப இங்க வந்து என்னால அதைய இங்க அப்டேட் பண்ண முடியாது. சோ திஸ் இஸ் தி பேசிக் லாஜிக். இந்த லாஜிக்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் வந்து நம்ம ஓகேங்களா. சோ லாஜிக் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சோ இட் இஸ் நாட் ஸ்வாப்பிங் ஓகேங்களா. ஸ்வாப்பிங் அப்படின்னா என்ன ஆயிரும்னு கேட்டீங்க அப்படின்னா சோ ஐம் ஜஸ்ட் ஹேவிங் அரே இருக்குன்னு வைங்க. இப்போ எனக்கு வந்து இங்க 1 2 3 4 5 சோ ஸ்வாப்பிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதையும் இது ரெண்டு எலிமெண்ட் கூட பண்ணுவோமா. இப்போ வந்து 5 மூவ் பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியும். You're going for swapping, what will happen, 5 இங்க வந்துரும், 1 இங்க போயிரும். So does it meet the expected result? இல்ல இல்லைங்களா. this is not the expected solution இல்லைங்களா. நம்ம சொல்யூஷன் என்ன, இந்த எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு and then we have to rotate the 5. okay, so now this is the logic we are going to implement this in the coding ஓகேங்களா. so any doubt in this logic என்ன? Anyone having any doubt? Proper answer for last element and answer. Yeah. Okay. So now, so always வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா so ஒரு குட் பிராக்டிஸ் ஒரு டெவலப்பர் எல்லாமே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதக்கூடாது. எதில் எழுதணும், மெயின் லாஜிக் என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமோட இது இருக்கு இல்லைங்களா, மெயின் ஹார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மெயினான அந்த கோட் வந்து நீங்க எதில் தான் எழுதணும்,
தனி ஃபங்க்ஷன், தனி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்? மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஜெனரலி கால்ட் ஆஸ் அ டிரைவர் கோட். ஓகேங்களா? ஸோ டிரைவர் கோட் அப்படின்னா அதுதான் வந்து ரன்னிங் கோட். அங்கிருந்து தான் உங்களோட எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். டிரைவர் கோட் ஆர் டிரைவர் ப்ரோக்ராம்ல நீங்க என்னதான் வாங்குவீங்க? வாட் யூ வுட் பி டீலிங்? ஸோ if you want to do this problem, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை யூசர் கிட்ட இருந்து? அரே அண்ட் இன்புட் அரே வந்து உங்களுக்கு தேவை இல்லைங்களா? ஓகே, தென் வாட் எல்ஸ்? லூப் ரன் பண்றதுக்கு வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிள். லூப் ரன் பண்ற வேரியபிள். ஓகே ஃபைன். சோ லூப் ரன்னிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ல பண்ணுவோம் இல்லைங்களா? சோ வந்து அந்த ரொட்டேஷன் பண்ற டைம்ல தான் வந்து நம்ம வந்து அந்த லூப்பிங் எல்லாம் பண்ணுவோம். சோ தட் we are going to write in a செப்பரேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்புட் வேல்யூ என்னெல்லாம் வாங்கணுமோ அந்த வேல்யூஸ் வந்து நீங்க வாங்கணும். அண்ட் தென் இஃப் யூ ஆர் டீலிங் வித் அன் அரே, சோ ஜென்ரலி வந்து நீங்க அரே டீல் பண்ணும்போது சோ அரேயோட சைஸ் இருக்கு இல்லைங்களா? ஈவன் தோ நீங்க மேனுவல் இனிஷியலைசேஷன் பண்ணனாலுமே அந்த அரேயோட சைஸை வந்து எப்பவுமே ஒரு வேரியபிள்ல மெயின்டைன் பண்றது வந்து இட் இஸ் மஸ்ட். ஓகே, சோ இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டூ டைரக்ட் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுனாலும் நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். சோ இங்க வந்து நான் டைரக்ட் இனிஷியலைசேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் அ அரே int arr. ஓகே, so இந்த மாதிரி initialize பண்ணும்போது there is one thing. ஓகேங்களா? நான் இந்த மாதிரி can I do declaration like this in an array? Is it possible to do like this? Yes, ma'am. Is it possible? Possible, ma'am. Okay. Not possible without mentioning the elements. Yes, because what is the issue here? So or normal declaration பண்றேன். ஓகேங்களா? I'm just doing a normal declaration for a integer variable a. So in the particular line வந்து execute பண்ணி முடியும் போது your compiler will be doing one activity. இல்லையா? அது என்ன பண்ணும்? What is the activity done? The end of memory. Very good. So ஒரு ஏங்கற பேர்ல ஒரு மெமரி வந்து லொகேஷன் allocate பண்ணி it will be giving the name a. So இதுதான் வந்து end of the இது பண்றது. So எப்படி வந்து அந்த மெமரி allocate பண்ணுவோம் இந்த ஸ்டேட்மென்ட்க்கு? What would be the size given to this a? Based on the data type. Based on the data type. But whereas here the arrays வந்து எப்பவுமே வந்து எதை பொறுத்து இருக்கும்? இங்க என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை பிளாக் வந்து அதான் allocate பண்ணணும் இல்லைங்களா? இங்க நீங்க சைஸே கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா your compiler doesn't know எத்தனை பிளாக் allocate பண்ணணும்ங்கற டீடைல்ஸ் எதுவுமே வந்து இருக்காது இல்லைங்களா? சோ வந்து it is not possible. நீங்க வந்து empty-ஆ வந்து சைஸ் விடக்கூடாது when you are doing the declaration alone. But whereas when you are doing the declaration and initialization in a same statement, ஓகேங்களா? So for example I am giving like this here. Okay? So now is it possible here? Yes ma'am. Possible. So how it is working? இது இப்ப மட்டும் எப்படி அது work ஆகுது? Can anyone say? Because when you are doing so a equal to 10 ன்னு கொடுக்கிறேன். ஓகேங்களா? நார்மல் வேரியபிள்ல. சோ இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து உங்களுடைய கம்பைலர் வந்து எப்படி பார்க்கும்னா it doesn't see as a one statement. ஓகேங்களா? So it will break this into two ways. Okay, first this will do this part. int a அப்படினா it is allocating the memory. First memory allocate பண்ணாதானே value store பண்ண முடியும். So it will first do this part and then what it will do then it will do this part a equal to 10 அப்படி. சோ இதே மாதிரி தான் இங்க என்ன நடக்கும் அப்படினா சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது? இது allocate பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? பட் the value of size is not given here. Immediately அது செக் பண்ணும் இங்க வந்து நீங்க values assign பண்ணிருக்கீங்களான்னு பாப்போம். So if you have assigned a value here, that means if you have initialized a value here, அதுவே வந்து எத்தனை வேல்யூ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு அத்தனை வேல்யூக்கான சைஸை வந்து அதை எடுத்துட்டு அந்த சைஸ் அதை என்ன பண்ணிரும் அப்படின்னா allocate பண்ணும். ஓகே, so only if you give this value here உங்க கம்பைலருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேல்யூ கொடுக்கலன்னா it cannot do this statement. ஓகேங்களா? So it will work here. இந்த மாதிரி இந்த initialization declaration ஒரே ஸ்டேட்மென்ட்ல இருந்ததுன்னா சைஸ் blank-ஆ கொடுத்தாலும் உங்களுக்கு work ஆகும். So this is my array. ஓகேங்களா? So இதுதான் வந்து என்னோட input array. இதுல தான் வந்து I am going to do a cyclic rotation. So இப்போ இதுல வந்து what I have to do is always I have to maintain a variable called n. ஓகேங்களா? So இந்த n வந்து என்ன அப்படின்னா just இந்த arrayயோட size வந்து maintain பண்றதுக்காக. So what I can do is I can just give the value 5 here. ஓகேங்களா? So இது நீங்க இப்படியும் கொடுக்கலாம், or else if you are doing a manual initialization in a empty இந்த மாதிரி arrayல நீங்க manual initialize பண்ணும்போது you can use a formula. ஓகேங்களா? size of which ஒரு formula இருக்கு. Okay, so size of arr அப்படின்னு சொல்லிட்டு divided by size of arr of 0. So what it is actually doing is overall உங்க arrayக்கு எவ்வளவு byte allocate பண்ணிருக்குன்னு பார்க்கும். அந்த byteல இருந்து
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு சைஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதை டிவைட் பண்ணும்போது டோட்டலா எத்தனை எலிமெண்ட் இதுல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் அரே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நான் இங்க கொடுத்துருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் சைஸ் பிளாங்கா கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸாக்டா 5 மெமரி தான் அலோகேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திஸ் வில் பி ஒர்க்கிங் ஃபைன். பட் நீங்க இங்க அதிக சைஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you may not get the result. So I will show the value here. சும்மா n மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? So பாத்தீங்கன்னா எனக்கு 5 அப்படின்னு காமிக்குது. So how it is working is size of ARR அப்படின்னா எவ்வளவு உங்களுக்கு வரும் அப்படின்னா டோட்டல். ஓகேங்களா? Just for understanding. So some people doesn't know in the basic தெரியாது அப்படிங்கறனால நான் உங்களுக்காக மட்டும் போறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன்னா சைஸ் ஆஃப் ARR அப்படின்னா ஓவராலா என்னோட அரேயோட சைஸ் இது. ஓகேங்களா? ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்துல இட் இஸ் ஆக்குபைங் 20 byte. ஓகே, ஸோ 20 byte ஆக்குபை பண்ணது. அதுல சைஸ் ஆஃப் ARR ஆஃப் 0. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? இது எந்த எலிமெண்ட்டை குறிக்குது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்குபைங் 4 byte in my system. ஓகேங்களா? சோ என் சிஸ்டத்துல இன்டிஜர் இஸ் 4 byte. சோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளிகபிள் பண்ணும்போது 20 divided by 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டோட்டலா 5 அப்படின்னு வருது. தட் மீன்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாக்ட் சைஸ் அரே இல்லாம இஃப் யூ ஹேவ் அ பிகர் சைஸ் அரே, நான் வந்து இங்க 10 ன்னு கொடுத்திருக்கேன் சைஸ், பட் ஐ ஹேவ் 5 எலிமெண்ட் அப்படிங்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ மே கெட் லைக் திஸ் பிகாஸ் அது வந்து அந்த டோட்டல் சைஸ் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத விட இட் வில் டேக் டோட்டல் சைஸ். ஓகே, சோ அந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி எப்பவுமே நம்ம வந்து அதிக சைஸ் அரே கொடுத்து இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல வி கோ ஃபார் எக்ஸாக்ட் சைஸ் அரே தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ கேன் யூஸ் லைக் திஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி மேனுவல் இனிஷியலைசேஷன் நீங்க வந்து டைரக்டாவே வந்து என் வேல்யூ எவ்வளோங்கிறத நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா we are going to do our operations in the another user defined function இல்லைங்களா? சோ அதுக்கு இந்த வேல்யூவை பாஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஜெனரலா வந்து இந்த சைஸை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். சோ யா, சோ இப்போ வந்து என்னோட அரே வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, என்னோட சைஸ் வந்து நான் வாங்கியாச்சு. சோ எப்பவுமே ஒரு அரே ரிலேட்டடான ப்ரோக்ராம் நீங்க ஒர்க் பண்ணும்போது either you are getting an input from user or you are doing manual initialization. The first step you have to do is நீங்க அந்த அரே எலிமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் உங்க யூசருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் we developer know how it is working, பட் யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து அவுட்புட் ஸ்கிரீன் மட்டும் தான் பார்ப்பாங்க. சோ அவங்க இன்புட் பண்ணது கரெக்டா அங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து we are going to print the element. So printing வந்து பாத்தீங்க அப்படின்னா I'm just giving a message first. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம மெயின்ல தான் பண்ணுவோம். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன்ல தான் பண்ணுவோம். சோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா given array is அப்படின்னு சொல்லிட்டு I can just give a message and then I need the help of for loop. ஓகேங்களா? சோ நீங்க for loop யூஸ் பண்ணும்போது நீங்க either நீங்க இதுக்குள்ளேயே I வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அங்கேயே இனிஷியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் இட் இஸ் ஓகே. ஆர்எல்ஸ் நீங்க தனியா வெளியே வந்து ஐயா வந்து டிக்ளேர் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணாலும் இட் இஸ் ஃபைன். ஓகேங்களா? சோ I less than n I plus plus just printing the elements. So printing the elements வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். ஜஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி I அப்படின்னு கொடுத்தா போதும். So I want to print it in ஒரே லைன்ல வித் ஸ்பேஸோட எனக்கு வரணும். இது பக்கத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். தனித்தனி லைன்ல வேணாம், பிகாஸ் எனக்கு அது ரொட்டேட் ஆகி வரதை வந்து என்னோட அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு பிரிண்ட் இட் சிங்கிள் லைன். ஸோ ஐ எம் கிவிங் ஸ்பேஸ் ஹியர். வெறும் இது கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாம 1 2 3 4 5 அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் பிரிண்டட் தி டீடைல்ஸ். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் அ மெயின் ரொட்டேஷன் ஆப்ரேஷன் இல்லைங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் த ரொட்டேஷன் ஆப்ரேஷன் வி நீட் டு கால் தி function. So இங்க வந்து நான் வந்து ஒரு user defined function எழுத போறேன். So I'm going to write a function with the name called rotate. ஓகேங்களா? rotate or rotated, whatever name you want you can write. So function வந்து ரெண்டு பொசிஷன்ல எழுதுவோம் இல்லையா? So where we will write a user defined function? Before main or after main? Before main or after main. Excellent. So what is the rule for writing it before main and after main? So before main there is no specific rule. If I write a
user defined function after a main function, what are the things I have to ensure? Declare the function. டிக்ளேர் பண்ணும். function. Very good. So I have to declare the function in which section? Somewhere I have to declare outside the main, declare the main. So that உங்க கம்பைலருக்கு வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிற டீடைல் ஒரு புரோட்டோடைப் வந்து உங்க கம்பைலருக்கு தெரியும். So I'm just going to write it. I'm just going to write it below that. Okay. It is this keyword. So I'm just giving another name, rotated. Okay. So rotate அப்படிங்கிறது அது ஒரு keyword மாதிரி இருக்கு. Okay. It is change it to green color. So no need to அதை நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது இஷ்யூ வந்துரும். அதனால give another name. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா so அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணனும்? I have to pass my array as well as அதோட size. இது ரெண்டுமே வந்து நான் பாஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? So நான் வந்து இப்போ int அப்படின்னு கொடுத்தா is it okay? Yes. Will be fine. Okay. If இது வந்து எந்த கேஸ்ல உங்களுக்கு வர்க் ஆகும்னா if you are passing a normal variable, this is fine. So I'm just writing a definition here. ஓகேங்களா? So இது வந்து என்ன அப்படின்னா it is called as function declaration or function prototype அப்படின்னு சொல்லுவோம். So you are just declaring the structure of the function. Okay. So the original function, if I'm writing below the main function, this is called the function definition. So இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் int வந்து a அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண முடியாது. I cannot use because what I'm going to receive is an array இல்லைங்களா? So array வந்து நான் ரிசீவ் பண்ண போறேன் and அதே மாதிரி நான் வந்து n அப்படிங்கிற சைஸ் வேரியபிள் வந்து ரிசீவ் பண்ண போறேன். இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து நான் ஒரு அரேவை வந்து பாஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி அதோட டைப் வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்லயும் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் டு கிவ் திஸ் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஏ அப்படின்னு பேர் கொடுக்க வேண்டாமா, இங்க ஸ்பேஸ் என்னன்னு கொடுக்க வேண்டாமா? இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். வாட் யூ ஹாவ் டு கிவ் இஸ் ஜஸ்ட் தி structure. What is the types of argument அதுதான் நீங்க கொடுக்கணும். வெறும் intent கொடுத்தீங்கன்னா it is a normal integer argument, but here I am going to deal with the array related stuff இல்லைங்களா? So that அந்த square bracket வந்து நாங்க மென்ஷன் பண்ணணும். So இப்போ இது வந்து என்னோட டிக்ளரேஷன் டெஃபினிஷன். இதுக்குள்ள தான் நான் வந்து கோடிங் எழுத போறேன். So இந்த கோட் வந்து சும்மா ஒர்க் ஆகுமா? I have to call that function, right? So where you will be calling a function? Inside main. function. Main function. So when you're calling a function, will you write the return type for the function? No, ma'am. No. So we have to just use the name of the function alone. So inga vandu na rendu value pass panna poren. First thing is an array. Can you pass an array completely? Or full array அப்படியே எல்லா மெம்பர்ஸ் ஓட பாஸ் பண்ண முடியுமா? Is it possible? Yes, ma'am. Yes. So இப்போ நீங்க arrayனா 1 2 3 4 5 எல்லாமே பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? Can I do that? Base address pass ஆகும். Very good. So only thing we can do is we can pass the base address. எங்கேயுமே ஒரு கம்ப்ளீட் அரேவையோ இல்ல கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரையோ ஸோ இந்த மாதிரி பேக்கேஜா இருக்கு இல்லைங்களா, அதாவது நிறைய எலிமெண்ட்ஸ் கம்பைண்டா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எதுலையுமே வந்து ஃபுல் எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து அனுப்ப முடியாது. ஒன்லி திங் we can send us the base address. ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ் அட்ரஸ் வந்து நான் அனுப்பணும் அப்படின்னா ஸோ ஹவு ஐ ஹாவ் டு பாஸ் திஸ் அரே. ARR அப்படிங்கிறது என்னோட அரே இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா நான் வந்து இங்க ARR இப்படி வந்து அனுப்ப முடியாது. ஓகே, இட் டசன்ட் கிவ் எனி மீனிங். ஸோ நான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த அரேயோட நேமை மட்டும் தான் நான் வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் தி நேம் ஆஃப் an array indicate? அது எதை டினோட் பண்ணுது? நேம் ஆஃப் தி அரே பேஸ் அட்ரஸ் இல்லைங்களா? ஸோ இந்த 1 அப்படிங்கிற எலிமெண்டோட பேஸ் அட்ரஸ் வந்து அது டினோட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நான் அரேக்கு பதிலா பாஸ் பண்ண முடியும். அண்ட் கமா ஐ ஹவ் டு பாஸ் தி சைஸ். சைஸ்ங்கிறது நான் என்னங்கிற வேரியபிள்ல மெயின்டைன் பண்றேன், ரைட்? So end of the function call you have to give this semicolon. So இப்போ இந்த particular statement வந்ததும் எனக்கு இங்க வந்து கண்ட்ரோல் வந்துரும் இல்லைங்களா? சோ இங்க கண்ட்ரோல் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ARR அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா இதுல வந்து எனக்கு என்ன ஆகும்? அசைன் ஆகும் இல்லைங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேம் யூ ஆர் சேயிங் திஸ் இஸ் a base address, பட் இங்க வந்து நீங்க ஒரு அரே மாதிரியே எழுதிருக்கீங்க. சோ எப்படி இது வந்து இங்க காப்பி ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். சோ if anyone is aware what will happen here? இது எப்படி இங்க காப்பி ஆகும் அப்படின்னு தெரியுமா? So if you have studied functions, நீங்க வந்து call by value, call by reference படிச்சிருப்பீங்க இல்லையா? So what is call by value, what is call by reference? Call by valueல நீங்க என்ன பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்க வந்து கால் பண்ணுவீங்க. சோ இப்போ நான் ஒரு sum அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சோ ஒரு ரெண்டு வேரியபிள் நான் வச்சிருக்கேன், a b ன்னு ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கேன். இமேஜின். சோ int a, b a equal to 10,
b equal to 20 அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ நான் சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது a, b அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றேன். ஜஸ்ட் இமேஜின் இது வந்து மெயின்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்படி நான் கால் பண்றேன். அவுட் சைட் மெயின் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு சம்முக்கான டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். அதுல வந்து int x int y அப்படின்னு சொல்லிட்டு what I'm doing is I'm just printing x plus y அப்படின்னு print பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன், a and b are what? It is actually variable. So a and b ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் எனக்கு இங்க பாஸ் ஆகுது. So this x and y-ங்கிறது என்ன? Is it same a and b? Int x int y are new variable. இது வந்து இந்த சம்ல இருக்க வேரியபிள். So what is happening here? இங்க இருக்க இந்த வேல்யூ வந்து எனக்கு இந்த a and b ல இருக்க வேல்யூ x and y அப்படிங்கிற புது ரெண்டு வேரியபிள்ல போய் காப்பி ஆகுது இல்லைங்களா? சோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as a call by value அப்படின்னு சொல்லுவோம். So call by reference அப்படின்னா we deal with the help of the pointers, right? So what is pointer? Points address of a variable. Points the address of the variable. So pointer is nothing. It is also another type of variable. Or common variable இல்லாம ஒரு different type of variable. அந்த வேரியபிள்ல என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸையோ இல்லைன்னா இன்னொரு பாயிண்டரோட அட்ரஸையோ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். Purely deals with address. So இப்போ நான் வந்து பாயிண்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா so call by valueல என்ன we have a drawback இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் வந்து a b ன்னு ரெண்டு லொகேஷன் இருக்கு எனக்கு. So a ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 இருக்கு, b ல வந்து 20ங்கிற வேல்யூ இருக்கு. சோ இது ரெண்டும் மெமரியில ரெண்டு லொகேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுமா? Yes ma'am. சோ அதே மாதிரி திரும்பவும் நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னு இங்க கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுவும் புது லொகேஷன்ஸ் இல்லைங்களா? இப்போ கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஏபில இருக்க அந்த 1020 எக்ஸ் ஒய்ல காப்பி பண்றேன். ஸோ ஓவராலா வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 லொகேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது. அண்ட் இஃப் சப்போஸ் நான் இந்த ப்ரோக்ராம்குள்ள எக்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு மாத்திரேன்னு வைங்க, அது எதுல மட்டும்தான் மாறும் அப்படின்னா இந்த எக்ஸ்ங்கிற லொகேஷன்ல மட்டும்தான் மாறும். வராது என்னோட ஏபில என்ன ஆகாது, இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் பேக். So இது வந்து it is a disadvantage of call by values. What we do is we will just send the address of a and b, okay, and here we will be receiving with the pointer variable. So the asterisk அப்படின்னா it is called as pointer variable அப்படின்னு சொல்லுவோம். So இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா what is this pointer variable can do is it will just store the address of whatever values you are getting. So இங்க வந்து address of a வந்து பாஸ் ஆகுது, address of b பாஸ் ஆகுது. So இது வர அதே ஆர்டர்ல தான் இங்க வந்து அசைன் ஆகும். ஓகேங்களா? அப்போ x அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிள்குள்ள வந்து உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகும்னா if imagine address of a வந்து f100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா மெமரியில. இப்போ b-க்கு வந்து 200 அப்படின்னு வச்சுக்கோங்க. So இப்போ வந்து நான் address of a-வை பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த asterisk x-ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? What will be stored here? 100. a-ஓட அட்ரஸ் என்னவோ அதுதான் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். y-ல வந்து பாத்தீங்கன்னா b-ஓட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகுது. So this is just pointing to this address. இதுல எந்த வேல்யூவும் அது தனியா வந்து ஸ்டோர் பண்றது கிடையாது. So இப்போ if I am doing like this, நான் வந்து இப்போ asterisk x equal to 100 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா what it will do is இந்த x-ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ல போய் அங்க இருக்க வேல்யூ வந்து 100 அப்படின்னு புது வேல்யூ அசைன் ஆயிரும் இல்லைங்களா? So இப்போ வந்து if I am doing asterisk y equal to 200 என்ன ஆயிரும், y-ஓட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ்ல போய் அங்க இருக்க வேல்யூல வந்து புது 200ங்கிறது அசைன் ஆயிரும். So with this இந்த மாதிரி call by reference-னால என்ன ஆகுது, whatever changes you are doing in your user defined function, it is getting reflected in what? Your main original value-ல reflect ஆகுதா? So whatever I am doing AB-ல தான் வந்து நடக்குது. So இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. call by value-வை பார்க்கும்போது call by reference is an advantage. So இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்க நம்ம ப்ரோக்ராம்ல what I am actually passing ARR இல்லைங்களா? So ARR அப்படின்னா என்னன்னா it is a base address of an array இல்லைங்களா? So imagine என்னோட அரே வந்து ARR இல்லைங்களா? 1 2 3 4 5. So imagine என்னோட base address வந்து if it is starting with some 100 அப்படின்னா எனக்கு வந்து 4 bytes இருக்கனால அது வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகும். ஓகேங்களா? 104 108 அப்படின்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேங்களா? சோ இப்போ நான் இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா 100. ஓகேங்களா? சோ இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல what I'm doing is I'm just passing. So rotator அப்படிங்கறதுல நான் என்ன பாஸ் பண்றேன், ARR. So ARRனா அது என்ன டினோட் பண்ணுது, 100 அப்படிங்கிற மெமரியை டினோட் பண்ணுது. கமா n ன்னு கொடுத்திருக்கேன். n அப்படின்னா என்னது, 5ங்கிற சைஸ் இல்லைங்களா? So this 100 is a address. பண்ணும்போது நான் ரிசீவ் பண்ற இடத்துல அதாவது என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு இல்லைங்களா,
ஸோ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஐ எம் ரைட்டிங் a of this symbol which is actually equivalent to a pointer variable. ஓகேங்களா? ஸோ இந்த அரேஸ்ல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஆஸ்ட்ரிக் ஏ அப்படின்னு எழுதுறதும் ஒண்ணுதான். இந்த ஆஸ்ட்ரிக் ஏக்கு ஈக்குவலண்ட் ஆனதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ போத் திஸ் வில் பி ஒர்க்கிங் சேம் அதே இதுல தான் பிஹேவியர்ல தான் ஒர்க் ஆகும். திஸ் வில் பி ஒர்க்கிங் ஒன்லி இன் அரேஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்க அட்ரஸ் வந்து 100ங்கிறது பாஸ் பண்றேன்னா இது எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் சிமிலர் டு அ பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா? அதுல போய் இந்த பேஸ் அட்ரஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸோ பேஸ் அட்ரஸ் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த பேஸ் அட்ரஸ் மட்டும் இருந்தா போதும். அதுல இருந்து நான் வந்து எந்த இண்டெக்ஸ் கொடுத்தாலும் இது எல்லாமே கண்டினியூஸ் மெமரியில தான் இருக்கு இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து இந்த அரே வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிஹேவ் ஆகும் அப்படின்னா, இங்க நீங்க வந்து இப்படி ஏன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பேஸ் அட்ரஸை வந்து இது இங்க ஹோல்ட் பண்ணிரும். ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் எனி ஆப்ரேஷன், இப்போ நீங்க ஒரு லூப்குள்ள வந்து இப்போ a of iன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றீங்கன்னு வைங்க. இப்போ 0 1 2 நீங்க இங்க இண்டெக்ஸ் கொடுக்கும் போது அது ஈக்குவலண்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாயிண்டர் பிளஸ் 1. ஸோ இது வந்து இஃப் ஐ கோ திஸ் இட் இஸ் பியூர்லி வித் பாயிண்டர் அரித்மெட்டிக்னு நான் சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து இட் இஸ் அ பிக் கான்செப்ட். ஸோ பாயிண்டர் அரித்மெட்டிக் தெரியுமா ஜெனரலா எல்லாத்துக்கும்? ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் அட்ரஸ் கிடைக்குதுன்னு வைங்க 100, அதுல இருந்து +1 அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்து பிளாக் இருக்கு இல்லையா, அந்த 104 என்னோட பிளாக், அந்த பிளாக் பாயிண்ட் பண்ணும். திரும்ப +1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 108ங்கிற பிளாக் பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இதை வந்து டினோட் பண்ணுது. நீங்க இங்க வந்து ஜஸ்ட் ஐன்னு கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க அந்த அரே மாதிரியே இங்கேயும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஹைண்ட் தி பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அது பாயிண்டர்ஸ் வச்சுதான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 100 அப்படிங்கறது எனக்கு இங்க வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த 5ங்கிறது என்னல இருக்கு. ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ, வாட் இஸ் மை ஆக்சுவல் மோட்டோ, என்னோட லாஜிக் என்ன இங்க? ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் ஐ ஹேவ் டு டூ, we have an array. ஃபர்ஸ்ட் நான் எதை ப்ரிசர்வ் பண்ணணும்? The last element, right? I have to preserve in a variable. ஓகேங்களா? So I am going to declare a variable x. So இந்த x ல வந்து last element pick பண்ணனும் அப்படினா what I have to write? a of n minus 1. a of n minus 1. நீங்க வந்து நான் ஏன் பேர் கொடுத்திருக்கேன். நீங்க ஏன் கொடுத்தாலும் சரி arrன்னு கொடுத்தாலும் சரி everything is fine. okay, so இப்போ வந்து இப்போ arrல வந்து 1 2 3 4 5 இருக்கு. whereas index அப்படினு பாத்தீங்க அப்படினா it will start with 0 1 2 3 4. so last element வேணும் அப்படினா எப்பவுமே n ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கனா தான் அது last elementோட index ஆன 4 அப்படிங்கறத டினோட் பண்ணும். so இங்க நான் என்ன பண்ணும் அப்படினா a of n minus 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ல வந்து a of 4ல இருக்க வேல்யூவை வந்து அசைன் பண்ணிடுவோம். அதாவது 5ங்கிற அந்த வேல்யூ வந்து இதுல அசைன் பண்ணிடுவோம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? லாஸ்ட் எலிமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. வாட் வி ஹேவ் டு டூ நவ்? வி ஹேவ் டு ஷிஃப்ட் எலிமெண்ட்ஸ் இல்லைங்களா? ஷிஃப்டிங் வந்து பண்ணணும். ஸோ ஷிஃப்டிங் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து லூப்பிங்கோட ஹெல்ப் தான் நம்ம பண்ண முடியும். பட் இந்த லூப்பிங்குள்ள நீங்க கொடுக்குற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ இப்போ நான் வந்து ஷிஃப்டிங் பண்ணணும். ஸோ ஹவ் ஐ வில் ஷிஃப்ட்? நான் ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ஷிஃப்டிங் வந்து ஆரம்பிச்சேன்? டிட் ஐ ஷிஃப்டட் ஃப்ரம் பிகினிங் எண்ட்? ஸ்டார்டிங்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னா இல்ல லாஸ்ட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு பாருங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஷிஃப்ட் பண்றேன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ 1 வந்து நான் இங்க ஷிஃப்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? இந்த 2 அழிஞ்சிருமா? இங்க 1 ஆயிரும். ஸோ நவ் ஐ லாஸ்ட் தி வேல்யூ 2. 2 நான் ரெக்கவர் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? திரும்ப நான் இதை ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2க்கு பதிலா இங்க என்னதான் வரும்? 1 அப்படிங்கறதா மாறும். ஸோ திஸ் லாஜிக் இஸ் டோட்டலி ராங் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து பிகினிங்ல இருந்து நம்ம போகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? we have to move from the last. ஓகேங்களா? ஸோ 5 ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. 5 நம்ம எதுவும் மூவ் பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிறத என்ன பண்ணணும்? இந்த 5 அப்படிங்கிறதுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ என்ன ஆயிரும்? இது வந்து 4னு மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்க இருந்து ஸோ ஆல்வேஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வாட்? லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வாட் ஐ ஹாவ் டு கிவ் ஹியர்? எங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்? going with I equal to n minus 1. என்னோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எது வரைக்கும் நான் பண்ணணும் அப்படின்னா I less than I greater than இது வரைக்கும் பண்ணணும். if I'm starting from the last 0. okay, we have to give greater than equal to 0 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். and then I will do the changes if required. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து நீங்க ஃப்ரெண்ட் வரும்போது இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா?
Increment. I minus minus. decrement. So I minus minus. So இதுதான் வந்து என்னோட லூப்பிங்கோட லாஜிக். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் மை லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்ல என்ன பண்ண போறேன், ப்ரீவியஸா இருக்க எலிமெண்ட்டை வந்து ஐ ஹாவ் டு மூவ் இட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், வாட் ஐ ஹாவ் டு டூ, a of I அப்படின்னா எனக்கு அது எந்த எலிமெண்ட் பாயிண்ட் பண்ணுங்கன்னா Last element. லாஸ்ட் எலிமெண்ட். இதுல நான் என்ன பண்ண போறேன், a of I minus 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட லாஜிக். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஐ வேல்யூ என்னவா இருக்கும், 5 சாரி 4. யா, n minus 1 5 minus 1 4 இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா a of 4ல வந்து நான் என்ன மூவ் பண்றேன்னா a of 4 minus 1 அப்படின்னா a of 3 வந்து மூவ் பண்றேன் இல்லைங்களா. ஸோ வாட் வில் ஹேப்பன் இங்க, ஸோ இந்த 4 அப்படிங்கிறது எனக்கு இங்க மூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா, ஸோ a of 4ல வந்து 3 அப்படிங்கறத வந்து நான் மூவ் பண்றேன். ஸோ ஐ ஹாவ் டு ரிப்பீட் திஸ் இல்லையா. ஸோ அடுத்த ஐட்ரேஷன்ல என்ன ஆகும், ஐ வேல்யூ 3. இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து a of I அப்படின்னா இட் இஸ் a of 3. a of 3ல வந்து என்ன மூவ் பண்றேன்னா a of 2 அப்படிங்கறத வந்து நான் மூவ் பண்ணுவேன். அண்ட் அகைன் டிக்ரிமெண்ட் அடுத்த ஐட்ரேஷன் பாத்தீங்கன்னா a of 2. a of 2ல வந்து a of 1 அப்படிங்கறத வந்து மூவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் a of 1. a of 1ல வந்து என்ன மூவ் பண்ணுவேன்னா a of 0 வந்து மூவ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், 4 வந்து இங்க மூவ் ஆயிரும், 3 வந்து இங்க மூவ் ஆகி இது வந்து 3 ஆயிரும், அண்ட் இது இங்க மூவ் ஆனா இந்த 3 இது வந்து 2 ஆயிரும். ஸோ a of 0ல இருக்கிறத நான் a of 1க்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ இஃப் ஐ எம் கிவிங் த கண்டிஷன் ஈக்குவல் டு 0 கிரேட் கைண்ட்லி மியூட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த 0ல வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறத அசைன் பண்ண ட்ரை பண்ணுமா, எஸ். ஸோ அந்த இது வந்து நம்ம பண்ணக்கூடாது இல்லையா, பிகாஸ் there is nothing before that. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இங்க வந்து இந்த ஈக்குவல் டு 0ங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த 0ல இருக்கிறத மூவ் ஆனதும் ஸ்டாப் பண்ணிடணும், இதை வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் முடியும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஷிஃப்டிங் எல்லாமே நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம லூப்ல பண்றோம். வாட் இஸ் தி ஸ்டெப் ஆஃப்டர் திஸ், A of 0 equal to x. வெரி குட். ஸோ a of 0 அந்த 5ங்கிறத ஸ்டோர் பண்ணதை வந்து a of 0ல வந்து we have to assign back. ஸோ இது வந்து நீங்க லூப்பிங் குள்ள எழுதக்கூடாது, லூப் விட்டு வெளியில தான் எழுதணும். ஓகேவா. ஏன்னா லூப்பிங் பண்ணி முடிச்சாதான் அந்த ஷிஃப்டிங் நடக்கும். ஷிஃப்டிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க a of 0ல என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ வந்து நீங்க அசைன் பண்ணணும். ஸோ when you are doing this what will happen, இந்த 1ங்கிறதுக்கு பதிலா இங்க வந்து 5 அப்படிங்கிறது உங்களுக்கு அசைன் ஆயிரும். ஸோ you have performed your rotation. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களோட லாஜிக், இதுதான் நீங்க இதுக்குள்ள பண்ண போறீங்க. So I'm not going to return anything because what I have done is everything is happening in the main array. ஓகேங்களா. பிகாஸ் நான் வந்து பாயிண்டர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பாயிண்டர் யூஸ் பண்ணனால என்னோட ஒரிஜினல் அரேல தான் என்ன இருக்கு, இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் டூயிங் திஸ் ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிசல்ட் வந்து we have to display. ஸோ ஜென்ரலி வந்து நீங்க கான்செப்ட் இங்க பண்ணிட்டு ரிசல்ட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணாலும் ஓகே தான், or else if you do it in a main function it is fine. So generally we do it in a main function. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் I'm just going to display this content of the array. ஓகேங்களா. rotated arrays அப்படின்னு சொல்லிட்டு அந்த just arr அப்படிங்கறத நான் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு அதுல பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. So this is all about this program. புரிஞ்சுதா, லாஜிக் புரிஞ்சுதா இதுல? Yes, ma'am. Okay. I was out of scope. Okay. லைன் கொடுக்கல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா this is my given array. ஸோ ரொட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த 5 அப்படிங்கிறது இந்த பொசிஷன் வந்து பிகினிங் பொசிஷனுக்கு வந்துட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. கிளியர்? Yes. Any doubt in this? Yeah, Aisha has posted a code. Yeah, Aisha, I think we have done this in Python. So yeah, basically இதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா C++ல தான் நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டீச் பண்றோம். ஓகேங்களா. So you can just implement that in Java or Python, whatever உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். But basic requirement for the companies is C++ அப்படிங்கறனால we are going with C++ for data structures. Okay, so yeah, what is the time complexity for this? Do you guys know to calculate the time complexity?
calculate பண்ண தெரியுமா? O of n, ma'am. Yeah, how you say it as O of n? எந்த பேசிக்ஸ்ல வந்து நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவீங்க ஜெனரலி? Based on loops. Number of times the loop is Based on executed. number of loops. Okay. Generic number of loops மட்டும் பார்த்து தான் வந்து நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுவீங்களா? Is there any other constructs to be checked? இந்த ப்ரோக்ராம்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா it is O of n. ஓகேங்களா? பிகாஸ் எப்பவுமே வந்து ஸ்பெசிபிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரொட்டேஷன் அப்படிங்கறத நம்மளோட மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு லூப்பிங் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட் would be the time complexity of the statements? So எப்பவுமே வந்து consecutive இல்லையா? So this one is a constant time. இந்த லூப்பிங் வரும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? So does இல்ல ஆக்சுவலி வந்து இந்த லைன் ஏதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குமா? In a loop, whether you are saying this line is going to be executed this many times or this line, எதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவீங்க? See out, because this one is just வந்து ஒரு டிரைவிங். அது வந்து அந்த லூப் வந்து ஸ்பின் பண்றது அதோட வேலை. What is the actual statement getting executed here? ப்ரொடக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எது? இதுதான் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது தான் நம்ம வந்து டைம் சொல்றோம். ஸோ இது வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுது? எதை வச்சு சொல்றீங்க? இது வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ n அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற டைம் இல்லையா? ஸோ n வேல்யூ என்னவா இருக்கும் அத்தனை டைம் என்ன ஆகும்? இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து O of n அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இன்னும் நிறைய லூப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இஃப் யூ கன்சிடர் தட், will the time complexity get changed? என்னோட ஓவரால் ப்ரோக்ராம்ல 1 2 3 லூப் இருக்கு. சோ அதனால என் டைம் காம்ப்ளெக்சிட்டி மாறுமா? No, ma'am. So what you will do, how you will calculate? இத்தனை லூப்பிங் இருந்ததுன்னா how you will calculate? 3 லூப்ஸ் இருக்கு. ஒரு லூப் வந்து n டைம் கால்குலேட் ஆகுது, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா? சோ 3 லூப்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த n டைம்ஸ் மாதிரி 3n ஆகுமா? சோ 3n அப்படின்னா அதுல இருந்து நீங்க எதை மட்டும் தான் எடுத்துக்குவீங்க? Neglecting the We will ignore the constant value. ஓகேங்களா? சோ 3ங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். சோ அதை இக்னோர் பண்ணிட்டு we will take the n alone. ஓகேங்களா? சோ அப்ப பார்த்தா O of n-ங்கிறது. So what is the space complexity? Space complexity-ங்கிறது நம்ம வந்து ஜெனரிக்கா வந்து அரேஸ் அப்படின்னா n ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறது அது வேற. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஆக்சிலரி ஸ்பேஸ், அதாவது அடிஷனல் ஸ்பேஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத வந்து நம்ம மெயினா பார்ப்போம். So am I using any additional space here for doing this rotation? No, ma'am. No. அப்படிங்கும் போது எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேங்களா? of 1 தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற மெயின் அரேலயே தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ரொட்டேஷன் ஒர்க்கை வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ எம் கோயிங் அண்ட் கெட்டிங் a help of another array, இப்போ A1 அப்படின்னு ஒரு அரே வச்சுட்டு நான் அதுல மூவ் பண்ணி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன ஆகுது, இன்னொரு அரே வந்து தேவைப்படுது இல்லைங்களா? சோ எத்தனை நம்பர்ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு அரே தேவைப்படுறதுனால எனக்கு அங்க வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மாறும். ஓகே, சோ this is the first simple program. Any doubt in this? No. No, ma'am. So அதே மாதிரி கண்ணா இப்போ நம்ம இந்த பாக்குற இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have multiple solution. ஸோ நீங்க ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ல இருந்து நிறைய ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்ஸ் வந்து நீங்க எழுதலாம். அதுல ஒன் ஆஃப் தி ஆப்டிமைஸ் சொல்யூஷன் தான் நான் வந்து இங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற சிம்பிள் சொல்யூஷன், சொல்யூஷன், அந்த சொல்யூஷன்ஸ் எதுவுமே நான் நிறைய எல்லாம் கவர் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ திங்க் நீங்க இந்த கூட இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ ஆப்டிமைசேஷன். அது அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்றவங்களுக்கு தான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ ஓப்பனிங் இருக்கு இல்லையா? ஸோ இஃப் யூ ட்ரை டு ஆப்டிமைஸ் திஸ் ஃபர்தர், யா வெல்கம், யூ கேன் டூ தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரே சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிளியர்? Okay, Yes, so ma'am. next one 8:16. Next one path I took get time. Okay, so next one என்னங்கறத நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் and then we will see the different solution for this. So next is just sorting an array. ஓகேங்களா? இந்த அரேல வந்து என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா zeros, ones, twos மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? வேற எந்த other values-உம் இந்த அரேஸ்ல கொடுக்க மாட்டாங்க, but they will give this value combination. So what the expected solution is, you have to arrange this array in this order. Zeros எல்லாம் first 1, அதுக்கப்புறமா 2 அப்படிங்கிற ஆர்டர்ஸ்ல வந்து நீங்க அதையே அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. சோ இந்த இது பார்த்ததும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற சொல்யூஷன் எது? சாரி, can you repeat கண்ணா? சாரி, உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு. Can we arrange in ascending order? Ascending order. Okay, so how you will arrange in ascending order in programming? It is a Brute force method, ma'am. Like comparing with
next elements. Yes, sorting இல்லைங்களா? So general sorting அப்படின்னு சொல்லுவோம். So you Like just bubble sort. bubbles or there are different sorting. எந்த sort வேணா யூஸ் பண்ணலாம். So very basic thing is நீங்க வந்து loop யூஸ் பண்ணிட்டு you will be comparing ஒரு எலிமெண்ட் வந்து ரிமைனிங் இருக்க எலிமெண்டோட கம்பேர் பண்ணி if it is greater you will interchange that இல்லைங்களா? So swapping அந்த மாதிரி பண்ணுவோம். So இது வந்து one solution. Okay. So if you ask that is an efficient solution ன்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? So அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். And there is another method. Is there any other method other than that sorting? சிம்பிளா இத நீங்க பார்த்ததுமே இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது தோணுதா? சார்ட்டிங் இல்லாம கம்பேர் எதுவும் பண்ணாம இது எப்படி பண்ணலாம்? கண்டிப்பா 3 வேல்யூ தான் இருக்க போகுதுன்னு தெரியுதா? 0 1 2 தான் இருக்க போகுது. சோ நீங்க Counting 0, 1, 2. வெரி குட். சோ கவுண்டிங் பண்ணலாம் இல்லைங்களா? சோ 0 எவ்வளோ 1 எவ்வளோ 2 எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணனா சோ அந்த அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் அத்தனை கவுண்ட்ஸை வந்து அதுல அசைன் பண்ணா போதும் இல்லையா? நமக்கு ரிசல்ட் வில் பி மேட்சிங் சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். சோ அது வந்து ஒரு ரெண்டாவது விதமானது. So third one வந்து பாத்தீங்கன்னா we say it as a most optimized or efficient solution. So அந்த solution தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? So what they have done is they have used 3 pointers concept அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So 3 பார்ட்ஸா அந்த அரேவை பிரிச்சுட்டு and we will be moving that. Okay. So இது வந்து little bit கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு இருக்கும் அது பாக்குறதுக்கு. பட் வந்து எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கும். So இப்போ 3 சொல்யூஷன் இருக்கு. Not only 3, there are other solutions also. So I am just going to discuss this 3 solution. So 3 solution வந்து first solution is sorting. So can you say how you will write sorting? Sorting மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். அது இந்த டாக்குமெண்ட்ல இருக்காது. ஓகேங்களா? So I'm just removing this one. So இந்த ப்ரோக்ராம்ல யாருக்கும் எந்த டவுட் இல்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்ல yes no சொல்லுங்கப்பா கொஞ்சம் லவுடரா. மேம் என் ப்ரோக்ராம்ல சப் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட்னு வருது மேம். அந்த எரர் மட்டும் பார்க்க முடியும். சாரி என்னங்கண்ணா? என்னோட ப்ரோக்ராம்ல சப் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட்னு வருது மேம். அந்த எரர் மட்டும் என்னன்னு பார்க்கறேன். ரொட்டேட்டட் அப்படிங்கற அந்த ஃபங்க்ஷனா? நீ மேல டிக்ளேர் பண்ணீங்களா இந்த இடத்துல? If you have written that below main நீங்க மேல அதை டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம் பண்றேன். அதுதான் if you have written below main கண்டிப்பா டிக்ளரேஷன் இருக்கணும். இல்லனா வந்து எரர் காமிக்கும். If you want to avoid that நீங்க வந்து மெயினுக்கு மேல எழுதிக்கலாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே ஓகே ஓகே. சோ this வந்து அந்த சார்ட்டிங்கோட காமிக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் மெயின்குள்ளே எழுதுறேன். ஓகேங்களா? இங்க தனித்தனியா வந்து நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா பிரிக்கல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ அரே. ஸோ ARR அப்படிங்கிற அரேவே வச்சுக்கிறேன். இந்த அரேல வந்து ஸோ ஐ ஹாவ் த காம்பினேஷன் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி செட் ஆல்வேஸ் மெயின்டைன் தி சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? ஐம் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங். One minute. Just displaying the elements, okay? Then in I. வந்து என்ன பண்றோம்னா display. So இதுக்கப்புறம் வந்து we are going to do the actual operation. So actual operation பண்ணனும் அப்படினா what I have to do is I have to take one element. இல்லைங்களா? I'm just going to arrange that in a ascending order. ஓகேங்களா? So ஒரு எலிமெண்ட் வந்து நான் எடுக்கிறேன். அந்த எலிமெண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணனும்? I have to compare this with all the remaining element. இல்லைங்களா? Yes. That is how we will be doing, right? So இப்போ நான் ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு எல்லா எலிமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணனும் அப்படினா is it enough ஒரே ஒரு for loop யூஸ் பண்ணா எனக்கு sufficient-ஆ இருக்கும்? இருக்காது. So we have to go for the nesting. இல்லைங்களா? So வந்து எப்பவுமே வந்து comparison sorting அப்படினாலே we will go for the nested for loop. So வந்து outer loop வந்து அந்த ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கிறதுக்காகவும் what should I write in the inner loop condition? J is equal to I plus 1. I plus 1. So always I have to start from the next element. I வந்து already நான் இங்க எடுத்துட்டேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? அது I plus 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். So till what I have to do? Till the last element I have to do. Okay. So what I have to do? Compare பண்ண போறேன். இல்லைங்களா? இந்த எலிமெண்ட் எடுத்துட்டு அடுத்து ஒவ்வொரு கூடயும் கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் பண்ணனும்னாலே எந்த கான்செப்ட் நமக்கு வேணும்?
decision condition. making, right? So decision making அப்படிங்கும்போது it is if statement. So if statement குள்ள நான் என்ன condition sorry If ARR of I less than AR of B. R of I, okay, less than AR இது work ஆகும்னா கொடுத்தா நான் என்ன பண்ணணும்? What I have to do inside this? Swapping. ஸ்வாப்பிங் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஸ்வாப்பிங் அப்படிங்கும் போது யூ கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சீல் எழுதுறதா இருந்தா நீங்க எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுவீங்க? யூ கேன் டூ ஸ்வாப்பிங் வித் ஹெல்ப் ஆஃப் அ டெம்பரவரி வேரியபிள் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ டெம்பரவரி வேரியபிள் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் இந்த டெம்ப்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நான் ARR ஆஃப் ஐல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து ஸ்டோர் பண்றேன். அண்ட் ARR ஐல வந்து ஐ கேன் ஸ்டோர் ARR ஆஃப் J, right? If ARR of I greater than ARR of J only, no? பண்றேன் அவங்க கண்டிஷன் சொன்னதால நான் அப்படி எழுதிருக்கேன். ஓகே, நான் ரன் பண்ணி காமிச்சு நான் எரர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். ஐ வில் ஷோ தி டிஃபரன்ஸ் வாட் வில் ஹேப்பன். ஓகே, சோ இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கறது வந்து இதுதான் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஸ்வாப்பிங் தெரியுமா எல்லாத்துக்கும்? வித் தி ஹெல்ப் ஆஃப் தேர்ட் வேரியபிள், ரைட்? சோ வாட் இட் இஸ் டூயிங், அந்த ரெண்டு எலிமெண்ட் அப்படியே மாத்த முடியாது. சோ we are going with the help of the third empty variable element. ஓகேங்களா? சோ அதுக்குள்ள வச்சிட்டு we are just swapping. சோ நீங்க இப்படி பண்றதுனாலும் பண்ணலாம். there is one thing, C++ ல பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. நமக்கு swap அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு. ஓகேங்களா? சோ swap off அப்படின்னு சொல்லிட்டு ARR I, ARR J கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிட்டு அதை நான் சொல்றேன். ஓகே, சோ இந்த லைன் பண்ணும்போது வந்து ஜெனரலா என்ன ஆகும் அப்படின்னா we think that நமக்கு ஸ்வாப்பிங் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? சோ இது இங்கே வந்து நான் உங்களுக்கு print பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நான் print பண்றேன். சோ let me check இது ஒர்க் ஆகுமா? என்ன ஆகுது? என்ன ஆர்டர்ல அது எனக்கு print ஆகுது? Can you see here? Okay, make it as slash. Reverse order. Because why? What is the issue here? If condition. The condition இல்லைங்களா? சோ கண்டிஷன்ல வந்து என்ன கொடுத்திருக்கோம்? I less than J. That's the issue. Okay, இன்னொரு காமிக்கிறேன். என்ன இஷ்யூ நீங்க சொல்லுங்க. எந்த கண்டிஷனை நான் மாத்தணும்? If condition. If condition. Okay, so if conditionல நான் என்ன கொடுக்கணும்? எப்போ வந்து நான் ஸ்வாப்பிங் பண்ணணும்? I have to swap in the ascending order. இப்போ நான் பண்ணிருக்கிறது என்ன ஆர்டர்? Descending order இல்லையா? So ascending orderல பண்ணனும் அப்படின்னா what condition I have to give here? Greater than. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எடுத்ததும் 2 ஏதாவது இருந்ததுன்னா அந்த 2 கொண்டு போய் நம்ம பின்னாடி போட்டு ஸ்வாப் பண்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஜஸ்ட் நான் ஒவ்வொரு ஐட்ரேஷனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ ட்ரை ரன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நான் இதை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது? எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சா? Yes. So condition, what condition you are giving for comparison ங்கிறது ரொம்ப முக்கியம். And here இந்த temporary variable ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு additional variable தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். We want to avoid that. You can just remove this temporary variable. C++ தான் பண்ண முடியும். C ல இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? So swap அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போதும்? ARR of I, ARR of J அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு என்ன பண்ணிரும்? ரெண்டு லொகேஷனையும் வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போ வந்து இதைய ரன் பண்ற பாருங்க, சேம் ரிசல்ட் இல்லையா? ஸோ என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் இட் இஸ் அரேஞ்ச் ஹியர். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் வாட் இஸ் தி இஷ்யூ ஹியர்? வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? O of n square. O of n square. Why? இல்ல நெஸ்டட் லூப்பிங் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ நெஸ்டட் லூப்பிங் யூஸ் பண்ணா இது வந்து ஒரு n டைம் ரன் ஆகும், இது வந்து ஒரு n டைம் இந்த கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ n into n, n ஸ்கொயர் டைம் வந்து நமக்கு என்ன ஆகுது? இதுக்குள்ள இருக்க அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஹையர் இல்லைங்களா? சோ நம்மளோட இது என்ன ஃபோக்கஸ் எதுல இருக்கும்? டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணணும் இல்லையா? சோ இந்த சொல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் அ பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே, சோ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? we cannot take it forward. So next அடுத்தது டைம் காம்ப்ளெக்சிட்டி நெஸ்டட் லூப் இல்லாம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டிங், வேரியபிள் கவுண்டிங் பண்ணிட்டு யூஸ் பண்றது. ஓகேங்களா? சோ அது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா I couldn't finish that. அது திரும்பவும் டைம் எடுத்துக்கும். ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் பாத்துக்கோங்க. பட் இந்த கோடிங் எல்லாம் வந்து அந்த பிரசன்டேஷன்ல உங்களுக்கு இருக்காது. ஓகே, you can just note this one. This is the basic coding. Clear? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? Yes, no.
நோ மேம். ஓகே, மேம் ஒரு டவுட். சொல்லுங்க கண்ணா, சொல்லுங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு எலிமெண்ட் நம்ம அந்த சர்க்குலர் பண்ணீங்க. ஒரே ஒரு எண் பிகாஸ் நம்ம இது அதுதானே கொஸ்டினே அதுதானே. இப்போ 2 பண்றதா எப்படி மேம் பார்க்கணும்? 2 பண்றதா இருந்தது அப்படின்னா நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணுவீங்கன்னு. You want to move 2 elements. ஒரே நிமிஷம் நான் இது first ஒண்ணு பண்ணிக்கிறேன். 2 பண்றதா இருந்ததுன்னா என்ன பண்ணணும் நீங்க? எத்தனை ரெண்டு வேல்யூ வேரியபிள் கிரியேட் பண்ணணும். எத்தனை வேல்யூ வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும்? 2 வேல்யூ 2 வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணிட்டு மூவ்மெண்ட் பண்ணிட்டு 2 வேல்யூ வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தான். ஸோ ஜென்ரலுக்கு வந்து 1 ரொட்டேஷன் அப்படின்றதான் வந்து மோஸ்ட்ல கேட்கறாங்க ஓகேங்களா. மோர் தேன் 1 எலிமெண்ட்ஸ் ரொட்டேஷன் கேட்கறாங்க. இஃப் யூ கம் அப் வித் எனி வேற ஏதாவது வே இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபை தட் மோர் தேன் 1 எலிமெண்ட் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம பண்றதுன்னா 1 எலிமெண்ட் எப்படி வந்து ரொட்டேட் பண்றோமோ அதே லாஜிக்ல தான் வந்து 2 எலிமெண்ட் ப்ரிசர்வ் பண்ணிட்டு we will do it. அப்ப 2 வேரியபிள் கிரியேட் பண்ண வேண்டியது மேம். ஆமா Last 2 ஆமா. Okay guys. So any other doubt? No doubt ma'am. Sorry? இருக்காமா? மேம் செகண்ட் ப்ரோக்ராம்ல வந்துட்டு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த இது பண்ணோம்ல மேம். ஸ்வாப்பிங் பண்ணது சார்ட்டிங் பண்ணோம். ஆமா சொல்லுங்க. வந்துட்டு ஒரே ஃபார் லூப்ல பண்ண முடியுமா மேம்? இந்த விஷயத்தையா கண்ணா? எஸ் மேம் எஸ் மேம். இல்ல கண்ணா, அது எப்படி நீங்க ஒரே ஃபார் லூப்ல பண்ணுங்க? ஏன்னா நீங்க ஒவ்வொரு எலிமெண்ட் எடுத்துட்டு you are just comparing. Okay, இந்த சார்ட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் சார்ட்டிங் இருக்கு. இப்போ நீங்க சார்ட்டிங் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த பபிள் சார்ட், குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட், நிறைய சார்ட் இருக்கு இல்லைங்களா. சோ ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு விதமா ஒர்க் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a simple one sort ஓகேங்களா. சோ இந்த சார்ட்டிங்ல நம்ம இப்படி பண்ணுவோம். ஓகே, சோ ஒரு சில சார்ட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் எல்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா. சோ ஒவ்வொரு சார்ட்டிங்ல ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் ஒன் சிம்பிள் சார்ட்டிங். இந்த சார்ட்டிங்ல இந்த மாதிரி தான் பேசிக்கான சார்ட்டிங்ல நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணோம் இல்லைங்களா. சோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரே லூப்ல பண்ணீங்கன்னா எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அட் த டைம்ல வந்து உங்களுக்கு எதுலதான் இருக்கும் அந்த இண்டெக்ஸ்? ஒரே இடத்துலதான் நிக்கும் இல்லைங்களா. அடுத்தடுத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, அதைய மூவ் பண்ணாதானே கம்பேர் பண்ண முடியும். சோ நம்ம அதனால என்ன பண்றோம், ஒரு எலிமெண்ட் வந்து இந்த இண்டெக்ஸ்ல வச்சிடறோம், ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜேங்கிற இண்டெக்ஸ்ல வந்து நேவிகேட் பண்ணி பார்த்தாதான் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண முடியும் இல்லையா. சோ அதனால இங்க வந்து 2 லூப்பிங் வந்து தேவைப்படுது. ஓகே மேம். அந்த கான்செப்ட் வந்து வேற எதுலயா யூஸ் ஆகுமா மேம்? எந்த மாதிரி கான்செப்ட்னா? அந்த ஒரே ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரே ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல சார்ட்டிங்ல. லெட் மீ செக் ஏதாவது அட்வான்ஸ்ட் சார்ட்டிங்ல அப்படி ஏதாவது இருக்கானே. சோ டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் வி யூஸ் ஒன் லூப். ஏன்னா வந்து பாசிபிலிட்டி கம்மி இல்லையா நேவிகேட். ஓகே மேம். ஓகே ஓகே சோ தட்ஸ் ஆல். we will close today. If you have any other doubts, you can ask, else we will wind up. Thank you.